வீட்டில் தான் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த நூடுல்ஸ் போடுறதுக்கு தான் நான் நூடுல்ஸும் சிக்கன் கறியும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சம்மந்தம் என்ன சரிங்க என்ன தெரியுது உங்களுக்கு வச்சு வந்து கழுவி எடுக்கலாம் என்ன கழியாம புளியாதோ கூட வெஜ்ஜிக்கு வந்து வெஜ்ஜி எப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்களோட அக்ஷயன் குட்டிக்கு வந்து பிறந்த நாள். உண்மைக்குமே வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து எனக்கு விஷ் பண்ணி விட்டுனுங்க, தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னீங்கள். அதே மாதிரி வந்து நிறைய பேர் நாங்கள் போஸ்ட் போடணும், அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணினீங்க. நாங்கள் அதுக்கு முதல் நாள் போட்ட வீடியோக்கு வந்து அட்வான்ஸான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து அக்ஷயன் குட்டிக்கு வந்து வீட்டில் தான் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது வந்து இரவு சாப்பாடை தான் வந்து கொடுப்போம். என்ன பின்னேரம் வந்து 4:30 கேக்கை வட்டிட்டு 5 மணி அப்படியெல்லாம் முடிய சோட்ரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இரவு வந்து சாப்பாடே வந்து கொடுப்போம் வண்டி போட்டு. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பாடை வந்து எங்கே செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி பேர் உங்கள் வந்து நிற்கிறோம் வந்து அப்படியே மேலே கொண்டு வாங்க சமையல் சாமான் எல்லாத்தையும். ஓகே அம்மையோ ஏன் இதை நான் தூக்கினேன் இப்போ எல்லாத்தையும் மேலே கொண்டு வாங்க. நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் மேலே எல்லாம். என்ன சோடா வெள்ளை தூக்கி கொண்டு வரீங்க எண்ணெய் அது அப்படி எங்களை கொண்டா அப்படி வாங்க மேலே போவாங்க போய் மேலே அப்படியே காட்டுறேன் அரேஞ்ச் பண்ண எல்லாத்துக்கும். இவன் முட்டையுமே கேட்காது மேலே வந்து நான் ஏன் வந்து சமைக்க எடுத்துனாங்க இப்பதான் பாட்டு நின்றதா எதுக்கு பிரட்டி சட்டி போறடா எதுக்கு பிரட்டி சட்டி ஒரு நான் பாவம் காலமாக சாப்பிடாம போகலாம் 3 தான் தானே இப்போ வைத்திய பண்ணிட்டு ரன் ஆகும் வீடியோ ஓட்டைக்கு எல்லாத்தையும் மேலே காட்டும். அது என்ன வெளுப்பமா ஓகே வந்து இப்போ திடீர் மாற்றம் ஒன்று நடந்தது. நாங்கள் வந்து நூடுல்ஸ் போடுறதுக்கு தான் நூடுல்ஸும் சிக்கன் கறியும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சம்மந்தம் அப்போ இது ரைஸ் அதாவது வந்து அப்படி எதுவும் இல்லை. எல்லாருக்குமே வந்து நூடுல்ஸ் என்றால் இப்படி இழுக்குது. நல்ல சாப்பாடு தான் எனக்கு விருப்பம். அப்போ அந்த இறைச்சி கறியோட சமைக்கிறபடியா சோறு இருந்தால் நல்லா இருக்கும், சோறு ரைஸ் இருந்தால் நல்லா இருக்கும் எல்லா ஜாஸ்தியும்படி. அப்போ எல்லாரும் எங்களுக்கு எல்லாரும் வந்து ரைஸுக்கு தான் கை வைத்தினா கூட நூடுல்ஸுக்கு சின்ன ஆக்கெல்லாம் கை வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ரைஸை வந்து போடுறக்காக வந்து எல்லாம் வாங்கிடுவீங்க. முட்டை இதில் வைக்கிறாரு என்ன காமுங்க அப்போ நாங்கள் கூட கொஞ்சம் அதை பேசினேன் ஒரு முட்டையிலாக்கா முட்டை. ஓகே இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பொருட்கள் உண்டு. அப்போ நாங்கள் வந்து மேலே தான் வந்து சமைக்க போகிறோம். கீழே வந்து அடுப்பு இல்லை, எல்லாருக்கும் அது தெரியுமே. அப்போ வந்து இப்போ அண்ணிட்டு தான் அந்த பெரிய அடுப்பு எடுத்துக்கொண்டுறோம் சார். அப்போ எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் மேலே சமைச்ச மாட்டோம், நல்லா நீட்டாகவும் இருக்கும். கீழே வந்து ஒரு மனம் வெள்ளம் மடாது இடையூறு இல்லாமல் இருக்குது. அதை அப்படி அடி இதை அப்படி அடி எனக்கு பண்ணிப்பினா இதெல்லாம் சத்தப்படாம நிறுத்தியை வந்து சாப்பாடுலாம் செய்யலாம். இப்போ நீங்கள் சிக்கன் எத்தனை வாங்குவீங்க? 20 கிலோ சிக்கனும்
சரியா இன்னும் பொரிச்சு சாப்பிட்றேன் நான் பொரிச்சு சாப்பிட்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி பழம் இஞ்சி எல்லாம் நம்ம கொஞ்சம் சாமான் இங்கேயும் இருக்கு. ரம்பையில எல்லாம் முட்டையை நான் கீழே கொண்டு போவேன் தங்களை கேட்க வெளி கொண்டேன். கருவேப்பிலை ரம்பையில இந்த பாருங்க இஞ்சி உண்மைக்குமே வந்து சரியான விலை தானே காணும். எவ்வளோ என்ன சிக்கன் கறிக்கிட்டேன் வடிவாக்கான் இஞ்சி யாரும் மணக்கு இஞ்சி கிழங்கு கூட்டினேன். அப்போ தூள் எல்லாமே வாங்கியாச்சு. இன்னும் நிறைய பொருட்கள் வாங்கணும். இப்போ போய் மற்றது வந்து சோட்ரிஸுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோமே நான் கேக் ஆர்டர் ரோல் எல்லாம் கொடுத்தாச்சு. அதெல்லாம் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இப்போ வந்து இவ்வளோ மடித்து வச்சுருக்கோம். இனி வந்து பின்னேற வந்து இந்த சமையலை வந்து நாங்கள் செய்ய போகிறோமே நான் செய்கிறக்கு வந்து எல்லோரும் வருவினோம்மா காட்டிலேருந்து வீடு தூரங்கள் எல்லாருமே வருவினோமே. அப்போ எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து நீட்டாக அம்மைக்குமே வந்து சாப்பாடு கொடுக்குறது காரணம் நான் நூடுல்ஸ் போட்ட காரணம் நூடுல்ஸ் பிடிக்க மாட்டேன். பார்த்தா நூடுல்ஸ் பிடிக்கல. அப்போ சாப்பிட்றது தான் நாங்கள் வந்து கொடுக்கணுமே. அப்போ நிறைய பேருக்கு இப்போ வந்து எல்லாருக்கும் ரைஸ் எல்லாம் இருப்போம். அப்போ அம்மாவை தான் எல்லா சாமானையும் வந்து நான் கேட்டு எழுதினான். எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் இப்போ இவ்வளோ சமைக்க செய்கிறேன்டா நம்மளை வாங்கணுமெண்டு. அப்போ வந்து எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் வந்து சோடாவில் கொண்டு பிரிட்ஜு கடுப்போம் வாங்க. சுகர் கொண்டு வர ஆளை பாத்தி சுகர் கொண்டு ஆளாக்கணும் சோடா கொண்டு ஆளாக்கணும் தெரியாது ஒருத்தருக்கும். என்னன்னு சொன்னா பெப்சியில் வச்சுட்டு அந்த ஒரேஞ்ச் வாழை கொஞ்சம் பெருசு அதை பார்த்துக்கு மேலே வைக்கலாம். அதுக்குள்ளே வைக்கலாம். அதுக்குள்ள வச்சுட்டீங்களா? கிளாஸ் பிறந்த நாள் முடிச்சு விட்டு வந்தாருமா. எவ்வளோ சோடா கும்பமா அங்கே போட்டுட்டு போக சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் கடை பிடிப்போம். இப்போ கூட வேண்டாம் இப்போ விட்டாமல் தான் போடும். ஓ இது வெத்திலே வேணும் சாப்பிட்றது. இந்த லைட் அடிக்கிற பிள்ளைய சாப்பிடுவாங்க. அது எவ்வளோ வேலை செஞ்சு காலேஜ் போய் வரும்போது ஒரு மரியா எங்க தலையில் வைக்கிறோம். இல்லாட்டி இன்னொரு சோடா வாங்க தேவை. நான் இந்த மிளகரையில் வித்துடும். ஓ மை காட். ஐயோ மேலேங்க மேலே கூட்ட மாட்டீங்க. இல்லை வசந்தனா ஒன்றை வச்சா தான் நல்லது. பாவமோ எங்களுக்கு தானே உண்டாப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெத்திலா என்ன கொட்டாம் பார்க்கணும் மேலே வைப்போம் கீழே வெத்திலா ஊட்டி தம்பி 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 காட்டுங்க அச்சுக்குட்டி தம்பி இப்படி காட்டுங்க. சரி அப்போ இவ்வளோ இருந்தாலும் இப்போ முடிஞ்ச வேலை. இன்னும் வந்து சிக்கன் வாங்கணும் இல்லை வாங்கணும்னு அதான் ஒன்றும் வேண்டாங்க வேணும். அதை வந்து என்ன செய்ய பிரமன்சியா எனக்கு கேக் வெட்டணும். என் பர்த்டே கேக் வெட்டணும். அனிசியாவோட பர்த்டேக்கு அனிசியா வெள்ளை கேக்கு என் பர்த்டேக்கு எனக்கு கருத்தை கேக் அனிசியா பெரிய பீஸாக வெட்டி வைப்போமே.
சின்ன பீஸ் 2 பேரும் சேர்ந்தா பெரிய பீஸ் தான் வெட்டுவாங்க. கொடுக்குறத வந்து நிறைவா கொடுக்கணும். நிறைவா கொடுக்கணும். அது பதில் அப்படியே கொடுக்கலாமே. பிறகு பார்த்துட்டு சொல்லக்கூடாது அங்கே போனது ஒரு சின்ன துணி நாண்டி பொலித்தீங்க கிடக்கு மேலால. பொழுது என்னங்க பழத்தின் சாப்பிட்டு சாப்பிட்றோம் மாடல். நீ மட்டும் எனக்கு பழக்கம் உங்களுக்கு என்னதான் பழக்கம்? பேரிச்சம்பளம் கேக் நான் பிடிக்காது. பேரிச்சம்பளம் எனக்கு அவ்வளோ சிறப்புக்கு கேக் ஒரு கற்பனை தெரியும் அவங்களுக்கு என்னென்ன வெட்டுறது 2 வெட்டுறது நான் வெட்டி வைக்கிறேன். எனக்கு வெட்ட தெரியா கூட இது நான் பெட்டிக்கெல்லாம் வந்து போடுறேன் தான் அது படிக்கட்டாங்க ஒச்சிக்க வந்து நான் எடுத்து போடுறேன். 2 கேக். மச்சந்தி சாப்பிடாதவர்களுக்கு வந்து மரக்கறி எப்படி மூளை ரெண்டைக்கு மச்சம் சாப்பிடக்கூடாது. சொல்ல போயிருக்காலும் சின்னவனை மச்சந்தி சாப்பிடல. சின்னவனாக்கு வந்து மரக்கறி சாப்பாடு உண்டாக்க மரக்கறி சாப்பிட்றாங்க மரக்கறி கறிக்கு வந்து இருக்கிறோம். பாருவாங்க சமையல் ஒரு ஆளும் வரையில பார்ப்போம் கடவுளா வழி விடுவேன். எனக்கு கொஞ்சம் அடங்கி இருந்தேன். கூண்டுது இங்கே பார்க்க ஆக்கல பாருங்க. நெஞ்சு குத்தணும். நெஞ்சு குத்தினா தொண்டடி சரியா எல்லா கேக்கையும் வந்து இப்படியே பாடம் வெட்டுவாங்க நீங்கள். ஆமாம் சொத்தியா போகுது கேக்கு. வயிற்றுக்குள்ள நீச்சா வெட்டுவாங்க மனசியா வேற வேணும். நாண்டி இந்த வட்டியை பார்த்தியோ? இப்போ ரைட் ரைட் தங்கக்குட்டி கேக் தான் சாப்பிட முடியாது. அதுக்கு என்ன வாயால் தான் தங்க குட்டி இந்த கேக்கை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு கேட்டோம் தங்க குட்டி எப்படி கேக்கு அடி நிறுத்துற இப்படி எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட புரிம்பா கலப்பு கேக் ஒரு பாக்ஸுக்கு போடுவோம் என்ன இந்த கேக்கில் வந்து கலர் பட்டுருமே அப்படி சொல்ல போயினா பேக் காமிக்கிறாங்க. இதில் வந்து 4 கிலோ பேக் கேக் இருக்கு. இது வீட்டில் செய்யறீங்க. இதுவும் இல்லாமல் கோட் ரைஸுக்குன்னு சொல்லி விடணும். அதுவும் வந்து தருவோம். ரோல் போய்க்கிறீங்களா மேலே? இல்லை முட்டை ரோலுக்கு சொல்லி விடணும். ஓ அது வந்து ஸ்பெஷல் தான் நம்மள தம்பி குட்டியல்ல வந்து சாப்பாட்டு அந்த முறையில் வந்து ஸ்பெஷலாக தான் செய்வேன். கண்டிப்பா. ஓ சாப்பாடு கொடுத்தா நிறைவா கொடுக்கணும். நிறைவாக கொடுக்கணும். அதான் நின்றா போலீஸ் அப்படி போலீஸ் நான் பண்ணுமா இருக்காங்க. அதுதானே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சாப்பாடு வந்து பேசிட்டாங்க. என்ன கொமெண்ட்ஸ்ல நிறைய மிஞ்சுறது. ஆனால் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் கொடுக்க மாட்டேன். ஆசன் உங்களுக்கு கேக் வாங்கி வச்சுக்க விட்ட போகணுமெண்டு நான் டவுனுக்கு போனேன் தானே வசதி வாங்கிட்டு பார்த்தேன். இன்றைய சுச்சுவேஷன் வந்து கேக் வெட்டுறது உடம்புல சரியா சரியா நம்ம ரைஸ் போடுறது கேக் பண்ணி தருவேன். சாலோ கலர்வாதாங்க போடுவேன். கீரி சம்பா தான் என்ன ரைஸ் கேட்ட வாயில் குடிப்பேன். சரி உங்களை குடிக்கிற என்ன என்ன குடிக்கிற ரஜி கறிக்கு குடிக்கிற ஏண்டா பிரண்டா எல்லாம் ராங்க அழுது சரி அப்படி எல்லாத்தையும் கேட்க டீ அனுசியா கொடுப்போமே நினச்சியா டீ கொடுத்துட்டு நைட்டில் போட்டு டீ கொடுப்போம். இரவுக்கு வந்து சோடா வாங்கினான். அதை வந்து சாப்பாடு ரைஸுக்கு உண்மைக்குமே சோடா இருக்கும். அப்போ தான் எல்லா ஜாபையும் மாதிரி ரைஸே வந்துட்டு பார்த்துக்கலாம். கடைசி நேரம் மட்டும் நூடுல்ஸ் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. போட்டு மிஞ்சினா தானே. அப்போ அழகியா வந்து ரைஸில் போட கொண்டுருக்குறோம். இது பண்ணுறீங்களா? இதில் வந்து பேரிச்சம்பளம் இருக்குல்ல அதிலேயே துண்டு படுதுன்னா ஏன் துண்டு படுது? எனக்கே துண்டு பட்டு இல்லை நாண்டி அது பேலன்ஸ்டானது உனக்கு. ஆனால் அம்மா அந்த பழக்கத்தை பார்த்தியில டுசுவோட வெட்டுறா. இல்லை அது இல்லை டுசுவோட வெட்டுறா. இப்படி வெட்டினா தெரியும். ஏடா ஓ குட்டியா வெட்ட வேணாம். காணாட்டியும் பரவாயில்ல எடுக்கலாம். மற்றது குடுக்க நிறைவாகும். நாண்டி இந்த மனுஷன் பார்த்தி இப்படி நெச்சல் அப்போ இந்த மாதிரி தம்பி கொஞ்சம் பர்த்டேக்கான வேறு மிஸ் பண்ணுறீங்க. மிஸ் பண்ணுறீங்களோ? என்ன நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. யார் மிஸ் பண்ணுறாங்க? இது ஆக மோசம் பயப்பட போகுது சாப்பாடு குப்பத்தி. இல்லை இல்லை கேக்கு புள்ள நாண்டி கேக்கு புள்ள உடையுது கேக்கு. ஐசிங் கேக் வந்து சொல்லி விட்டு வெடிக்க வச்சுட்டேன். போ
வயிற்றுல நீட்டாக இருக்கும். நாங்கள் நீட் பக்கம் என்ன நல்லா பெருத்துட்டாங்க மண்டியோட மாதிரி. மச்சம் சாப்பிடாத பாவம் தான். அதுக்காக இந்த லெவல் சாப்பிட்டு ஆடி பிடிக்கிட்டு அது பேருக்குள்ள கேட்கும் நிறைய கலவலான மற்ற அம்மா நீ இஞ்சி அந்த பெரிய கத்தி எடுத்து ஒரு இப்படி இறுக்கி அமர்த்து அது. பார்ப்போமா நீ இப்படி இறுக்கி அமர்த்து உடையாது கேக்கு உடையுதா அது பேரிச்சம்பழம் அப்படித்தாங்க தீத்தி விடுவேன் நான் கூட்டிகிட்டு போனேன் கேட்கும். நான் அது கேட்க மனசுக்கு சீக்கிரம் காணாமல் வந்துருக்கேன். பாபம் இல்லைக்கா இது காணும் எத்தனை ஒரு 40 கிடக்குமே கேக்கு எல்லாம் கூட்டி அப்படி அள்ளி விட்டாச்சு. ஜீவா கண்காணிக்காத கூடாது. லென்ஸ் மிஞ்சின கருவல் இல்லாத மனுஷன் சாப்பிட்டு ஓ போகிறோம். அம்மா தண்ணி பிடிக்காது கருவாடு அம்மா நேண்டி கேக்கு பிடிக்காதா அவள் என்னதான் பிடிக்குமான்னு சொல்கிறாள். காலையில் நம்மளை அதுதான் புரிஞ்சு. சரி இப்போ வந்து நாங்கள் எல்லா கேக்கையும் வந்து கட் பண்ணிட்டோம். இனி வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்ற வீடியோவில் பேசிடுவோம். இந்த பேரிச்சம்பழம் வேண்டாம் வந்து இப்போ வந்து சமையலுக்கு வந்து ஆரம்பம் ஆகுது. நாங்கள் வந்து இந்த ரைஸ் போடுறக்காக ஒரு ஆளை வந்து இறக்கி இருக்கிறோம். என்ன ஆறு நங்காவை தங்காவை வந்து இறக்கி இருக்கிறோமே. நாங்கள் முதல் அறிமுகமே நான் அதுதான் இன்றைக்கு வந்து ரைஸ் போட போகிறோம் எங்களுக்கு. ஏன்னா அதை நாங்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வந்தாங்க வேறுன்னு சொல்லி. கண்டிப்பாக அதாவது வந்து எங்களோட ஜேன்சன் தம்பியில் தங்கச்சி கடைசி தங்கச்சி. ஏன்னா ஜேன்சன் முடிஞ்சு காலையிலே ரக்கிட்டு போனோம் தங்கச்சியை. அவங்களே வந்து நாங்கள் வீட்டை போய் சொன்னாங்க வர சொல்லி. அவங்க அம்மா வந்து பின்னேரம் வருவா ஜான்சனும் அவங்க அம்மாவும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான்சனுக்கு இன்றைக்கு என்னச்சியா ஒரு மீட்டிங் இருக்காம். அப்போ ஜான்சன் போயிட்டு அவங்க அம்மாவும் வந்து ஜான்சனோட நிற்கிது. அப்போ பின்னேரம் வரணும். இப்போ வந்து நாங்கள் வந்து சமையலுக்கு வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது வெங்காயம் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம்னா லீக்ஸுக்கு வந்து லீக்ஸ் வெட்டி கொண்டிருக்கிறோம். லீக்ஸ் வெட்டுற அரிசியாக்கா நான் வந்து தோல் அரிசி கொடுக்குறேன். அரிசியா என்னத்துக்கு கரெக்டு கரெக்ட் கரெக்ட். இப்போ வந்து வீட்டையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா நீட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து புரியுங்க வாரம் நாங்கள் இதில் வந்து நாங்கள் வெட்டி போட்டு தான் மேலே போடுறோம். அப்புறம் எல்லாத்தையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இது பட்டுருமா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்த நேரத்துலேருந்து போய் பசிக்குது பார். அப்போ வந்து பஞ்சி எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல வந்து புரியுங்க வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டலாங்க. நாங்கள் இருக்கிறாங்க கவனிங்க டான்ஸ் கண்டிப்பாக ஆனால் நல்ல பூராகிறது வந்து கொண்டே இருக்கு. அந்த சீவிரம் எல்லாம் வந்து வெட்டணும் கத்தி எடுத்துக்கொண்டலாம் நான் போய். ஓகே அப்போ நீங்கள் வந்து கட் பண்ணுங்க வரணும். வந்து மிரக்கல் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. காட்ட பிடிக்கிறேன் எப்படி அங்கால மிரக்கல் வெட்டிக்கிட்டு இருக்கேன்னா இங்கால வந்து சார்வாக்காவிட்ட தான் வந்து நாங்கள் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துனாங்க. இப்போ வந்து இப்போ கழுவி கொண்டிருக்கிறோம். அதான் என்னாலே நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய மூடி எனக்கு தந்துடுறது ரெண்டு அப்போ இந்த இல்லை டேசர் மூடி எல்லாம் கடற்கரை கழுவி எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல வந்து அடுக்குவோம் வண்டி போட்டு இருக்கிறோம். இங்கே வந்து தண்ணி நல்லா கோமா எடுக்கலாம். கோஸ் வைப்பிலேருந்து எடுக்கலாம். இப்போ எனக்கு உதவியாக நிற்கிறதாச்சு தானேனாச்சு என்னதுக்கு சொல்ல அப்போ வச்சு இது தெரியா கறிக்கு கறிக்கு என்ன தெரியாது கிண்ட கறிக்கு கிண்ட அரிசியா அதே கண்டியா எல்லாத்தையும் மூளைக்கு செய்து வைப்போம் மந்திரி. எல்லாத்தையும் அடுத்தடுத்து இதையும் கழுவு போட்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுப்படுக்கா போட்டுருக்கு. இப்போ கொண்டு வரைக்க இப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோப்பையும் வந்து வடிவாக விம் போட்டு கழுவி எடுத்துட்டோம். விம் போட்டு கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து லென்ஸ் போட போடுறோம். என்னாச்சு ஓ பசங்க ஒரு ஓட்டம் பாட்டமாக தெரியுது. அப்போ வந்து நான் எல்லா கோப்பைக்கும் வந்து கழுவி போட்டு லென்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு வைக்க மாட்டா சோமாக இருக்க மாட்டாரியா.
எல்லாத்துக்கும் வந்து லெஞ்சிட்டு என்னமா எனக்கு ஒரு லெஞ்சு தான் இருந்துதா இல்லைடா சரி என்னமா தான் நேற்றுக்குள்ள அம்மா உதவி செய்து கொண்டே இருந்தாரு தங்கா என்ன தங்கா கை தட்டி விடுங்க இல்லை கை தட்டுவோம்மா கொஞ்சம் தான் பற்றி வச்சு நெஞ்சுமா எங்கள் மகன்டைக்கு கேக் கொட்டுறோம் என்னோட தாங்க வந்து நாங்கள் எல்லா கோப்பையும் வந்து இப்படி லஞ்சு போட்டு போட்டு அடுக்கி விட்டோம்னா சாப்பிட வர அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுக்க வந்து சுகமாக இருக்கும் அதுக்கு லஞ்சு போடுறதுக்கெல்லாம் அங்கே மேலே வச்சுருக்குறோம் லஞ்சு போடுற கணக்குகள் எல்லாத்தையும் உங்களை ஒன்று கூட இல்லைண்ணா எல்லாத்துக்குமே இப்படி மனம் வந்து அஞ்சிட்ட வந்து போட்டு போட்டு அரிசி ஆக்காக்கள் வந்து மேலே நின்று எல்லாத்தையும் கட்டி கொண்டு கை கழுவிட்டாங்க லஞ்சுக்கு எடுத்து தரைக்க கை கழுவிட்டு தான் எடுத்து தருவாங்க அப்போ கை கழுவுவாங்க மேலே வந்து மிரக்கறி எல்லாம் கட் பண்ணி கொண்டிருக்கணும் அங்கே ஏமா எடுத்துக்கொண்டாங்க இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து போட்டு வச்சு விட்டேன்டா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு அவருக்கு கொடுக்க சுகமாக இருக்கும் அக்காவோடா அக்காண்ட என்ன கூப்பிட்டவாடு தான் ஏஞ்சி கொண்டா ஒரு ஊசி தம்பி குட்டிக்கு இப்போ வந்து எல்லா கோப்பைக்கும் வந்து நாங்கள் லெஞ்சிட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுப்போம் ஓகே வந்து இப்போ நாங்கள் மதியம் வந்து சாப்பாடு செய்யலை தானே சார் அப்போ வந்த ஆக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காமையும் விடலாதண்டி போட்டு நாங்கள் என்ன செய்திருக்கோம்டா வந்த ஆக்களுக்கு வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் கடையில் போய் வந்து வசந்தி போய் ரைஸ் எடுத்து கொண்டு வந்தாரு அப்போ வந்த ஆக்களுக்கு வந்து கொடுக்குறாரு கட்ட சாப்பிட்றாரு வேறு செய்கிறாங்க சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும் தானே அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நான் நவிக்க போகிறேன் கேஸ் அடுப்பு தானே அப்போ கணிச்சி அக்கா சொன்னா தான் வந்து அலுவலில் பார்க்குறேன் நீ வந்து முட்டையை எல்லாத்தையும் வந்து கழுவி போட்டு அவிய போட சொன்னேன் எங்களோட அடுப்பில் வந்து கேஸ் அடுப்பில் வந்து ஏன்னா மெட்ரோ அடுப்பு வந்து அது எங்களுக்கு என்னென்னு பாவிக்கணும்னு தெரியாமல் இருக்கு அது வந்து அண்ணி வேற வேணும் உங்களுக்கு தெரியுமே தெரியாத சொல்லி தந்தா அவருக்கு அதை தான் சொன்ன வீடியோ கால் எடுக்க சொன்னவா வீடியோ காலில் வந்து அவள் வந்து சொல்லி தரலாமா இந்த பானைக்கு வந்து உப்பு போட்டு அவியட்டுமா அவிய விட்டா வந்து என்னன்னா உப்பு போட்டே நவிக்கணும்னு சொல்லுங்க அப்போ உப்பு போட்டு வந்து தோல் வந்து சுகமாக வந்து கலர் ஆட்ட தோல் முட்டையில தோல் வந்து கலர் இல்லாட்டி கிளம்பாது கிளம்பி கொண்டு கிள்ளி பிடிச்ச மாதிரி இல்லை வெறும் என் ஆசையம்படி உண்மைக்குமே வந்து சாப்பாடு வந்து நல்லா இருக்கணும்தான் என் விருப்பம் பார்ப்போம் அதே நம்பிக்கையில வந்து சாப்பாடு கல்லுப்பு வேண்டிய நெட் கல்லுப்பு வாங்கி இல்லையா கல்லுப்பு கூட அதுதானே தூளுப்பு தான் முக்கியம் இனிதான் மிச்சம் எல்லாம் பறிவினமே இப்போ வந்து மேலே வந்து கட்டினவங்க ஐயான்னு செஞ்ச தங்கச்சியும் மற்றது வந்து அண்ணியும் வந்து இப்போ வந்து அனுஷியாக்காம் சேர்ந்து மிளகறிகள் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கணும் இப்போ சார் உட்காந்து வந்து நிற்கிறேன் இன்னைக்குமே வந்து வசந்துக்கு மதிய சாப்பாடு கொடுக்குறது தான் விருப்பம் நான் கேட்க வழிபடியில் சும்மா கூட சாப்பாடு கொடுக்கணும் இப்போ நான் இதுக்கு எத்தனை முட்டை அவிய போடலாம் போடலாம் தான் போடலாம் தானே எத்தனை முட்டை 60 முட்டையே எவ்வளோ 60 முட்டை ஏன்னா டக்குன்னு வந்து முட்டையை அவிய போட்டோம்னா உடைச்சி எல்லாம் வைக்கலாமல்லோ அதுக்காக வந்து இதுக்கு உள்ளுக்க வந்து அவிய போடுவோம் அரிசியாக்கா மரக்கறிக்கறி வைக்கணுங்கல்லோ இப்போ அதை அரிசியாக்கா அப்புறப்படுத்துருக்குற அந்த கறியை வந்து தான் நீட்டாக சமைச்சிக்கலாம் நான் என் அத்தானும் வந்து வச்சு சாப்பிட மாட்டேன் எல்லா முட்டையும் வந்து இப்படியே கழுவி போட்டு உப்பு போட்டு அவிய வைப்போம் சொல்லுங்க என்ன செய்றீங்க பார்க்க என்ன தெரியுது உங்களுக்கு ரச்சி வந்து கழுவி எடுக்கிறோமேண்ணா கிலோ வச்சு இன்னொரு கழுவணும் இல்லை ஓ இன்னொரு கழுவி எடுப்போம் வேணா ஈரல் உண்டைங்க ரஜிக்கு ரச்சி கோப்புல ஈரல் வருமேண்ணா 20 ரச்சி அந்த ஒரு ஈரலும் இல்லை எல்லாம் தோண்டி எடுத்துட்டாங்க ஓ ஒரு ஈரலும் இல்லை பார்த்தீங்களா கொண்டு வரண்டு தானே கிடக்கு எல்லாத்தையும் அப்படியே கழுவி விடுங்க 2 முழுக்க கழுவும்
போடும் இந்த கையெல்லாம் போடுவோமா அரிசியை அப்பதான் போலி கல்யாணம் குளியாதோ குழையாம குழைஞ்ச குலசாதம் குழையாம வந்தா வயசு நாங்க என்னதுக்கு நிற்கிறோம்ல குழைய விடாம தூக்கும் பார்க்க தெரியும் நல்லா அடுப்பேன் நான் அதுக்கு தான் காசு அக்கா தண்ணி கூட இல்லையோ அக்கா செஞ்ச நாளா அக்கா சொண்டு அம்மா காட்டு கடையில் எடுக்கிறதான் சூக்கன் சாப்பாடு சரியா ம் பிளேட் இல்லாது என்ன செய்ய போறோம் கேட்டு இப்படி விட போறோம் பிளேட்டர் நான் தான் செய்ய வேண்டி இருக்கு பாருங்க ஐயோ ஹோட்டல் எடுக்காம போடுறோம் ஹோட்டல் எடுக்கிறது இல்லை ஒன்று தானே விட்டுறான் காணும் வேற என்ன போகணும் மட்டும் பண்ணும் மற்ற என்ன போகணும் பண்ணி என்ன பாருங்க போட்டு அது தூளை போட்டு அப்படி காணுமே இப்போ என்ன விளையாட்டு வேணும் அப்படி உடையாம இருக்கிறதோ டேஸ்ட்டுக்கா மேஜன் டேஸ்ட்டுக்கா நாங்கள் போட்டு பிணையிலாம் உடஞ்சிரும் போலே காணுமே சவுல் மேலே தான் அடிக்கணும் கையை மம்பட்டி ஆகணும் ரைட் இந்தா மசாலா தூள் போட்டு பிளேட்டு வாங்கிக்கூடாது வேறு எதுவும் போடணுமே முடி வேட்ட பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்யுது வழங்கப்படாது ஓடி ஓடி இந்த முடிய பிடிக்கிறாங்க மக்களே கேட்காட்டால் பாருங்க இப்படி சொல்றேன் கழுதை மக்களே நாங்க வேலை செய்து கரைச்சோடி அம்மாவும் காட்டுல நிற்கிறோம் மக்களை தான் பாத்தீங்களா மக்கள் உருவாத ஆளாங்க நாங்கள் வள நுனியில வந்து வயசுக்கு வந்து கரண்ட வந்து தாளிக்கிறோம் பொரிக்கிறோம் பொரிக்கிறோம் இப்ப நாங்க தாளிக்கிறோம் வதக்கப்படுது நன்றி என்ன செய்யணும் அதமா லிஸ்ட் போட்டு கூப்பிடுறேன் சரி சரி சரியா நான் லீஸ் போட்டு கூப்பிடுறேன் இல்லையா அள்ளி போட்டு லீச் போட கூப்பிட்டா அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து லிஸ்ட்டை போட்டு வதக்குற கட்டம் மேலே அனுப்பிச்சேன் இன்னொரு கப்படான்னு வந்து நிற்கிறேன் லிஸ்ட்டுக்கு ரெண்டு அந்த வேலை தண்ணி நிக்குது பாக்குறது கூட சரி வரா போட வேலையில எல்லாம் லிஸ்ட் என்ன தண்ணி விடுவோம் தண்ணி என்ன படிச்சல போட்டிருக்கோம் புறாங்களை தூக்கி மடிச்சு கேசருக்க வச்சு விட்டுருவேன் இது என்ன இது இது என்ன வெள்ளச்சோறு வெள்ளச்சோறு ஓடி மினுங்குதா அது என்ன வடிவா இருக்கு என்ன நான் கொஞ்சம் சாப்பிடுவோம் பிள்ளைங்க இது வந்து என்ன செய்யணும்
கிண்டோணும். லிஸ்ட் அன்னைக்கு கிண்ட மாட்டாங்க. சரிடா வேற என்ன லஞ்சிக்கணும் நான் மஜ்ஜி போட்டு கூப்பிடுறேன். வதக்கேக்க கூப்பிட அவர் உண்டாக்க நாங்கள் பழம் படிச்சு விட இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிட்டு பழம் படிச்சு விட கூட போடுதல்ல ஜாப்பாடு இதுக்கு வந்து கிட்டி விட வச்சு காடுபடுது இது வந்து ரத்திக்காய்க்கு வந்து வெங்காயம் பன்னீரகம் டமோட்டோ வந்து இதை வந்து வாங்கி கொண்டு கட்டுமா போட்டு இஞ்சி தக்காளி பழம் போட்டுனா மறக்கப்படுது வதக்கப்படுது நான் தான் தக்காளி பழம் கூட போட்டுருக்கலாம் நல்லா புளிக்கையோ வெட்டியை போடுவோம் வெட்டியை போடுவோம் இஞ்சி அப்படி வடையா போடுங்க வடையா சட்டு காணாது நான் கிண்டுக்கு ரசியம் போட்ட அப்புறம் நீங்க கிண்டுங்க பார்ப்போம் சத்து காணுமா இல்லை அப்படி இருக்கலாம். நான் சாப்பாடு இந்த புற 20 வெஜ்ஜிக்கு வந்து வெஜ்ஜி ஈரல் வரையில எடுத்து வச்சுட்டாங்களே. வீரல் வருது கோழிக்கு ஈரல் இல்லையா போலாங்க இப்படி போட்டா அப்படியும் போல. சரி இப்போ வந்து எல்லாம் ரஜ்ஜியை முட்டியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்க விட போகிறோம்.